அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் அப்படின்னா அது கண்டிப்பாக பால் பாயசமாக இருக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச கோயில் அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, பழனி, இப்படி சில கோயில்கள் இருக்குது. இப்படி வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்கள் ஒன்று இருக்குது. இட்ஸ் an இங்கிலீஷ் ஃபேவரட். அந்த வகையில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விழா இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் சொல்லலாம், அதுதான் நம்ம அசோக் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியோட ஆண்டு விழா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எப்படா நம்ம பள்ளியோட ஆண்டு விழா வரும்னு எதிர்பார்க்குறவங்கள நானும் ஒருத்தன். ஸோ இந்த வருஷம் இந்த மார்ச் மாதம் ரொம்ப கிராண்டாக இருக்குன்னா அது நம்முடைய அசோக் மிஷன் ஆண்டு விழா தான். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம்னா, விடிய விடிய நாம் கொண்டாடுற ஒரு திருவிழா சிவராத்திரி மட்டும்தான் வருஷத்தில். ஆனால் அந்த சிவராத்திரியே ஓவர்டேக் பண்ணுற விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் மிஷனுடைய ஆண்டு விழா தான். குழந்தைகள் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம என்ஜாய் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம காலத்தை கடத்த நேரங்கள் அதிகமாகுங்கிறதுனால இப்போவே அந்த சின்ன அரும்புகள் நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும் போது இந்த ஹீட்டெல்லாம் எங்கேயோ ஓடிடும். ஏன்னா நம்முடைய சில்லான கைத்தட்டல் தான் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியோட வெற்றியும் கூட. நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வந்த பிறகு முறைப்படி நம்முடைய பள்ளி ஆண்டு விழாவின் தொடக்க விழா நடைபெறும். அதற்கு முன்பாக நமது மாநிலம் போற்றும் தலை சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நமது அசோக் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 13வது ஆண்டு விழா 12 ஆண்டுகளை கடந்து 13வது ஆண்டு விழாவில் நாம் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற நம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக நமது அசோக் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அன்பு செல்வங்கள், சின்ன அரும்புகள் தங்களுடைய சிறப்பான ஒரு வரவேற்பு நடனத்தை நமக்காக வழங்கி உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய விலைமதிப்பற்ற கைத்தட்டல் சிறப்பாக இருக்கும். எங்கே உங்கள் விலைமதிப்பற்ற அந்த கைத்தட்டல் அந்த குழந்தைகளுக்காக? நன்றி. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு அறிவியல் பூர்வமான தகவல். யாரெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நன்றாக கைகளை தட்டுகிறார்களோ, கைகளை தட்டுவதற்கு 2 பெனிஃபிட்ஸ், அதாவது 2 பலன்கள் இருக்கின்றன. ஒன்று, தொடர்ந்து கைகளை தட்டுபவர்கள் அழகாக மாறிவிடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை, அறிவியல் ஆராய்ச்சி சொல்கிறது. இடைவிடாது கை தட்டுபவர்கள் அழகர்கள் மட்டுமல்ல, பேரழகர்களாக மாறுகிறார்கள் என்று அறிவியல் தான் சொல்கிறது. அதனால் இந்த அசோக் மிஷன் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் வரும்பொழுது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இங்கிருந்து வீட்டுக்கு செல்லும் போது பேரழகர்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பது பள்ளியின் ஆசை. அதனால் கைத்தட்டலை உங்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை, நீங்களே வழங்கினால் நீங்கள் அழகாக மாறுவீர்கள். இதுதான் உறுதி உறுதி உறுதி. இதோ நமது பள்ளி அரும்புகளின் பிரமாதமான வரவேற்பு நடனம் இந்த மேடையிலே நம் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக காத்திருக்கிறது.